இந்த வீடியோவை ஹோயல் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா கீழே யூடியூப் அப்படின்னு காட்டும். அந்த யூடியூப் வந்து கிளிக் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்குள்ளே வந்து போயிடும். நீங்கள் அங்கே வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அங்கே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, எடுத்த உடனே பூ மருந்தகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இதுக்குன்னா அங்கே வந்து ஒரு வத்தி வந்து வாங்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஜாங்லி தான். அந்த சடங்குக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ளே அந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த வர இடத்துல இந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே காணும். சரி, ஆள் இருந்தால் பொருளை கேட்கணும், காசு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். இப்போ தான் ஆளே இல்லையே, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா எங்கேயோ வந்து ஒரு குரல் வந்து வர இருக்குது. வாங்க வாங்க, என்ன வேணும் அப்படின்னு. பாரா, இந்த ஊரில் ஏதோ ஒரு அதிநவீன தொழில்நுட்பம்லாம் இருக்குது போல் இருக்கு. யாரையுமே காணும், இருந்தாலும் குரல் மட்டும் வருதுன்னு பார்த்தா திடீர்னு அங்கே வந்து ஒரு மண்டை முளைக்குது. நம்ம கதாநாயகி ஷாக்காக, நம்ம பைமானம் வந்து ஐயோம்மா பேயின்னு கத்த. ஒரே கலியபுரம் தான் போங்கும். நல்லா கத்திரிப்பு கலரில் குள்ளமாக ஒரு பொண்ணு வந்து எந்திரிக்குது. அவளை பார்த்து நம்ம கதாநாயகி, என்னம்மா உத்தரவு ஏதோ பேப்பர் ஒட்டிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. என்னோட பேர் தான் வந்து சீச்சி, நான் வந்து ஒரு ஜாம்பி. ஒரு டைம் நான் வந்து இறந்து போயிட்டேன், என்னை வந்து அடாப்டே தான் திருப்பி உயிரோட கொண்டு வந்தாங்க, அதனால் நான் இப்போ ஒரு ஜாம்பி அப்படின்னு அதுவே சொல்லுது. இதை கேட்டோடனே நம்ம ஜாங்கில் வந்து ஐ கத்திரிப்பூ, எனக்கு வந்து அந்த சடங்குக்கு தேவைப்படுற வத்தி வேணும், அதை வந்து இங்கே விற்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட மருந்து சீட்டு இருக்கா அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து அந்த ஜாங்கிலி வந்து சொல்கிறாரு, இந்த வத்தி வாங்குறதுக்கெல்லாம் மருந்து சீட்டு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் உங்களுக்கு மருந்து என்ன வேணால் தரேன், ஆனால் மருந்து சீட்டு இருந்தால் தான் தருவேன், இதுதான் வந்து சீச்சியோட உத்தரவு அப்படின்னு சொல்கிறான். யார்ட்டன்னா சீச்சிக்கிட்டேருந்து. அதாவது எப்பவுமே வந்து இன்னொருத்தர் உத்தரவு கொடுப்பாங்க இல்லையா, இதை தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சீச்சி வந்து அவளே கொடுத்துக்கிறா, இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் வந்து மருந்து சீட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு மருந்து தருவேன் அப்படின்னு அவளே சொல்கிறா. இதுக்கு வந்து ஜாங்கிலி வந்து சொல்கிறாரு, ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அவங்களோட உத்தரவுக்கு வந்து கட்டுப்பட்டவங்க, அதுக்குள்ளே தான் அவங்க செயல்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து சீச்சி வந்து அவளே உத்தரவு வந்து கொடுத்துக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு வந்து ஜாங்கிலி சொல்கிறாரு, இந்த பரமா கத்திரிப்பூ என்கிட்ட வந்து அந்த மருந்து சீட்டு கிடையாது, இருந்தாலும் நீ வந்து எனக்கு அந்த வத்தியை கொடுப்பேன்னு நான் நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, நான் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் நீங்கள் முதல்ல எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குது. சரி, எனக்கும் வேறு வழி இல்லை, சொல்லு, நான் செய்கிறேன்னு ஜாங்கிலி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்குதுன்னா, டியான்ஹேங் மலைக்கு போங்க, அங்கே வந்து குயிஷாங் பலிஸ்டாவை கண்டுபிடிங்க, அப்புறம் கோகோ கோட்டை வேட்டையாடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறா. சொன்னோடனே கோகோ கோட்டா அப்படின்னா என்ன, அதை நாங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறது, எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. ஜாஹ்ரி வந்து சொல்கிறாரு, குயிஷாங் பலிஸ்டானா அதை பற்றி எனக்கு தெரியும், அது வந்து ஒரு அதிநவீன வில்லு, அது வந்து டியன்ஹெங் மலையில் வந்து ஒரு அடாப்டர்ஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து வச்சாங்க. இப்போ லீவுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய பெரிய அரக்கர்கள்லாம் வந்து வராங்க அப்படின்னா வந்து அந்த வில்லு வந்து தன்னாலேயே சுடுமா. லேவை வந்து இதுமாரி வெளியே இருக்கிற ஆபத்தில் வந்து காப்பாற்றுறதுக்காக அதை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். பரவாயில்லையே, ஜாங்லிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பைமான் சொல்கிறா. அதுக்கு ஜாங்லி சொல்கிறாரு, எல்லா விஷயமெல்லாம் இல்லை, இந்த கோகோ கோட்டை வேணுமா சொல்கிறாள், அது வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே சீச்சி சொல்கிறா, கோகோ கோட்டை வந்து ஒரு லெஜெண்டரி அனிமல், அது வந்து ஒரு அடாப்டை பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. இதை தவிர கோகோ கோட்டை வந்து எப்படி இருக்கும், எங்கேருந்து வரும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறா. நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாங்லி சொல்கிறாரு, சரிவா நம்ம முதல்ல குயிஷாங் பலிஸ்டாக்கு போகலாம், அது பக்கத்தில் நம்ம எங்கேயா தேடி பார்க்கலாம், அங்கே கூட ஏதாவது கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிவா போவோம் அப்படின்னு நம்ம கதாநாயகியும் கிளம்புறாங்க. அந்த டியன்ஹேங் மலை கிட்ட இருக்கிற அந்த குயிஷாங் பலிஸ்டாக்கு வந்து வந்தாச்சுங்க. மேலே வந்தோடனே பரவாயில்லையே, எவ்வளோ பெருசாக அந்த அடாப்டை வந்து இதை உருவாக்கியிருக்காங்க, இது எப்படி நம்ம வந்து செயல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம பைமான் கேட்குறா. அதுக்கு வந்து ஜாங்லி சொல்கிறாரு, இதனால் இப்போ செயல்படுத்துகிற நிலைமை இது இல்லை, இது வந்து உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடஞ்சி போயிருக்கா எப்படி, நம்ம பைமான் வந்து கேட்குறா. அது வந்து ஜாங்லி சொல்கிறாரு, 1000 வருஷம் ஆச்சு இதை உருவாக்கி, இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், அதனால தான் வந்து இது யாரும் கவனிக்காமல் உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிமாரி சொல்கிறாரு. இதுக்கான வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒருவேளை வந்து இது ஏதாவது போரில் வந்து சேதம் அடைஞ்சிச்சுன்னா கூட அதை வந்து சரி பண்ணுறதுக்கு மாதிரி தான் ஏற்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க, நம்மளால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு ஜாங்லி சொல்கிறாரு. ரைட் டூ, நான் இதை கண்டுபிடிச்சி எடுத்துலான்ட்டு நம்ம கதாநாயகி கிளம்புறாங்க. அது இங்கே ரொம்ப தூரத்துலாம் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்க அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்குது. பூட்டி இருக்கே, சாவி வேணுமே, எப்படா உள்ள போகிறதுன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குது, அது வழியாக போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்க மாதிரி தெரியுதுல்ல, யாராலையும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி திருடவே முடியாது. இந்த இடம் இப்போ ஜாங்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு நம்ம கதாநாயகி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே சில நிமிஷத்தில் வந்து அதை சரி பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சிக்கலாகவே இருந்துச்சு இதை சரி பண்ணுறதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வச்சு நம்ம எப்படி பிரயோகப்படுத்துறதுன்னு வந்து நம்ம பைமான் கேட்குறா. ஒன்றும் இல்லை, இதை நம்ம பண்ணால் போதும், இதை பற்றியா ஸ்கோப் கூட இருக்குது நம்ம குறிப்பாக்கிறதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஸ்கோப் வழியாக என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ மனுஷங்க மாதிரி யாரும் நிற்கிறாங்க. அவன் வந்து கேட்குறான்டே, யாரா நீங்கள், எதுக்குடா சரி பண்ணீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். நம்ம ஜாங்கி வந்து மரியாதை கொடுத்து மரியாதை கற்றுக்க, முதல்ல உன்னோட பேரை சொல்லிட்டு தான் நீ அடுத்தவங்க வந்து கேள்வி கேட்கணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. இதோ பாடுறா, நான் தான் புதையல் கொள்ள கூட்டத்தின் தலைவன், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னு அவர் கேட்குறான். இது எதுக்குடா சரி பண்ணீங்க, போன தடவை நாங்கள் அந்த மலைக்கு வரும்போது இது வந்து எங்களை சுட்டு எங்களை உயிர் வந்து தப்பிச்சா போதுன்னு ஓடணும் தெரியுமா, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் இதை உடச்சி போட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே திருப்பி எதுக்குடா சரி பண்ண அப்படின்னு கேட்குறான். ஒரு அடாப்டை உருவாக்குனதை உன்னோட சுயநலத்துக்காக இப்படி உடச்சி போட்டியே, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, விட மாட்டேன், வாடா மோதி பார்த்துலான்னு நம்ம ஜாங்கிலி வந்து கூப்பிட்றாரு. குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால் சண்டை காட்சி அவாய்ட் பண்ணுறோம்.
சரி அவனுங்க கதை முடிஞ்சுச்சு, இங்கே வந்த வேலையும் முடிஞ்சுச்சு. ஆனால் அந்த கோகோ கோட்னா என்னன்னே தெரியாது, வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு கேட்குறாங்க பைமான். ஜாங்லி சொல்கிற நமக்கு வந்து அது என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம்ல, நான் இது பக்கத்தில் ஏதாவது இருக்குன்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லை. நம்ம இங்கேருந்து அதை பற்றி பேசி எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம போய் சீச்சிக்கிட்ட என்னால் நடச்சிடுறத சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம போய் அங்கே போய் பேசிக்கலான்னு அவர் சொல்கிறாரு. சரி வான்ட்டு அந்த திருப்பி அந்த பூபு மருந்தகத்துக்கே போகிறாங்க. இங்கே வந்து சீச்சிக்கிட்ட எல்லாமே நடந்து எல்லாச்சும் சொல்கிறாங்க. இந்த கோகோ கோட்னா என்ன, முதல்ல அது வந்து எதுக்கு தேவைப்படுதுன்ட்டு நம்ம கதாநாயகி வந்து சீச்சியை பார்த்து கேட்குறாங்க. அவள் வந்து சொல்கிறா, இதுமாரி கோகோ கோட்டோடைய பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாதாரண ஆட்டுப்பாலோட அந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறா. எனக்கு வந்து அதோட பேர் சரியாக ஞாபகமே வர மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. இதான் அதோட பேர், கோகோனட் மில்க் அப்படிங்கிறா. அதாவது கோகோனட் அப்படிங்கிற அந்த ஒரு ஈஸியான வார்த்தையை கோகோ கோட் அப்படின்னு அந்த பொண்ணு தெரியாமல் மாற்றிருச்சு. தேங்காய் பால் தான் அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நேரம் மட்டும் கேட்டுட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் பரவாயில்லைங்க, சில பேர் கார்ட்டூனையே காமிக்குன்னு சொல்லிட்டு தெரியுவாங்க, அதுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இது பரவாயில்ல. இதை கேட்டோன்னே எல்லாரும் முடிஞ்சு ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. அடைச்சே இதுக்காகவா எவ்வளோ போராட்டம்ன்ற மாதிரி அப்படி எப்படின்னு இவங்களுக்குள்ள சில விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவர் வந்து கதாநாயகி இந்த கோகனட் மில்க் அப்படின்னா என்னன்றதை வந்து ஜாம்பிக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இதே நேரத்தில் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து தப்பிச்ச மாரி ஒருத்தன் வந்து டப்பக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். அவன் பேர் வந்து பைசு. அவன் தான் இந்த பூபு மருந்தகத்துக்கு வந்து ஓனர் அப்படிங்கிறத சொல்கிறான். கழுத்தில் வேற ஒரு வெள்ளை பாம்பு வச்சிருக்கான். இத்தனைக்கு அதுவும் பேசுது வேற. வந்துட்டு என்னெல்லாம் வித்தியாசமான ஒரு உயிரினம் இருக்குமோ தெரியல. ஜாம்பி வச்சிருக்கான், பேசுகிற பாம்பு வச்சிருக்கான், என்னமோ வச்சிருக்கான். அந்த பேசுகிற பாம்புக்கு நம்ம பையனுக்கு வேற ஒரு சண்டை வந்துருச்சு. இடையே வந்து நம்ம ஆளுங்க போது அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டு எனக்கு இந்த மாதிரி வத்தி வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வத்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏகபோகமான வேலையை சொல்கிறான். அப்படியே அந்த வத்தியை வச்சுட்டு ஒரு ஊர் பக்கம் போய் செட்டில் ஆயிடுவான் போட்டுருக்கு. இதுக்கு ஒரு வாழ்க்கையை சம்பாதிக்கவே மாட்டான் போட்டுருக்கு. அந்த ஒரு வேலையை சொல்கிறான். அந்த வேலைக்கிட்டே இவங்க ஒரு பேரம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு 20 நிமிஷத்துக்கு இழுத்தடிக்குது. இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து சைல்டுகிட்டே போகலாமான்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த சைல்டே வந்து கேட்க சிரிச்சிட்டே ஓடியாரான். எதுக்கு சிரிக்கிறேன்னா, இவ்வளோ நேரம் அந்த ஜாம்பியெல்லாம் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்துச்சுல, இந்த மாதிரி இந்த கோகோனட்டுக்கு கோகோ கோட்டுன்னு சொல்லிட்டு அந்த காமெடிலாம் கேட்டால் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் இங்கே நின்று ஒட்டி கேட்டுட்டு எவ்வளோ தெனாவட்டம் வந்து சிரிக்கிறான் பார்த்தீங்களா. சரின்னு இதெல்லாம் விட்டு அந்த சைல்டு வந்து அந்த பைசு கிட்ட பேசி நம்ம எதிர்காலத்தில் வந்து சேர்ந்து வந்து வேலை செய்யலாம், அந்த ஃபெட்டியை கூட வந்து உங்களுக்கு ஒரு டீலிங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது வேலையை குறைக்கலாம் பார்த்தா 10,000 தான் குறைச்சிருக்கான். சரின்னு வேறு வழி இல்லாமல் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறாங்க. இந்த சைல்டு இருக்கால செம்ம கேடிங்க, நம்மளை வந்து ஒட்டிக்கிறதுக்குனே ஒரு ஆளை வந்து வச்சுருக்கான் அவன். நம்ம கதாநாயகி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத வச்சு அந்த பொண்ணு வந்து இதுமாதிரி சொல்லிடுச்சு. அந்த கொஸ்டின் வந்து அந்த கோல்டன் ஹவுஸை வந்து தங்களோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறா. அதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி அப்படின்னா அதில் தான் அந்த எக்ஸிவியா இருக்குது, அதாவது அந்த ரெக்ஸ்லாப் செத்து போன உடம்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குன்றதை அவன் கண்டுபிடிச்சிடறான். இதுமாதிரி நம்மளை ஒட்டிக்கிட்டே வந்து நிறைய விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். அடுத்து இந்த வாங்கின பொருளாக வந்து எப்போவும் இந்த யூஜின் டெரஸில் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த விழா நடக்க போகிற இடத்துல அங்கே வந்து வச்சுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு சம்பளம் கொடுத்து 3 பேர் வந்து வேலைக்கு எடுத்தோம் இல்லையா, அவங்களும் வந்து ஓகே அவங்களோட வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம கதாநாயகியை பார்த்து ஜாங்லி வந்து என்னெல்லாம் நீ இது வந்து கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம கதாநாயகி வந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் சில விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே கொண்டாரு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நிச்சயமாக நான் அங்கே வந்து நானே காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. சத்தியம் பண்ணுறாரு கூப்பிட்டு வர எடுத்துகிட்டு வரேன்ட்டு. சரி நம்மளோட அடுத்த சந்திப்பு வந்து அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் டட்டா பை தான் சொல்ல போகிறேன். அடுத்த பாட்டில் வந்து என்ன நடக்குது, அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்காரு, அங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விட இவர் காசு எடுத்து வருவாரா அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே என்னெல்லாம் நடக்குது, ஏதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம்.